ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 775 ஆரம்பிக்கிறது. ஈஸ்வர உபாசனை. ஆகவே ஜீவனின் இந்திரியம் மனஸ் ஆகியவற்றுக்கு அப்பால் ஆத்மா என்றே அத்வைத நூல்களில் பெரும்பாலும் சொல்லிக்கொண்டு போனாலும் ஜீவ மனசுக்கு மேலேயும் ஜெகத் என்பது அடிபட்டு போய் எந்த காரியமும் நினைப்பும் இல்லாமல் இருக்க ஆத்மாவுக்கு கீழேயும் ஜெகத் காரணமான ஜெகத் வியாபாரத்தை நடத்துவதான ஒரு பரமாத்ம சக்தி இருக்கிறது. ஜீவனுக்கு கர்மாப்படி ஜென்மாக்களை தந்து ஆட்டி வைத்து கொண்டிருப்பது அந்த பரமாத்ம சக்தியே. மனசானது அந்த பரமாத்மாவான மகா மனசை உபாசனை பண்ணின பின் தான் ஐகாக்கிரியம் அடைந்து, அதாவது ஒருமுகப்பட்டு, அப்புறம் அதற்கும் ஆதாரமாயிருக்கும் ஆத்மாவிலே போய் கரைய முடியும். இப்படித்தான் ஆச்சாரியால் பாதை போட்டு கொடுத்திருக்கிறார். மனஸ் சுத்தமாவதற்காக சாஸ்திரப்படியான கர்மாவை பண்ண வேண்டும். பலவற்றிலே சிதறிக்கொண்டிருக்கிற மனசு ஒருமுகப்படுவதற்காக தன்னை பண்ணின மனசான ஈஸ்வரனை உபாசிக்க வேண்டும். இப்படி சுத்தப்படுத்தி ஒருமுகப்படுத்திய பிறகுதான் அது தன் சுரூபத்தை ஆத்மாவில் இழப்பதற்குரிய பக்குவத்தை அடையும். அப்பொழுதுதான் ஞான மார்க்கத்தில் ஆத்ம விசாரம் செய்ய வேண்டும் என்று ஆச்சாரியால் வைத்திருக்கிறார். சின்ன மனசு அந்த பெரிய மனசை நினைத்து அதனிடம் பணிவோடு பக்தி பண்ணி கொண்டு நின்றால் அந்த பெரிய மனசு இதற்கு அனுகிரகம் செய்ய நினைக்கிறது. இதை மாயிலிருந்து விடுவிக்கலாம் என்று அருளோடு நினைத்து சின்ன மனசினான ஜீவனுக்கு அத்வைதத்திலே ஆசையை பிடிப்பை ஏற்படுத்தி இவனை ஆத்ம மார்க்கத்தில் போக பண்ணுகிறது. ஈஸ்வரன் என்கிற அந்த காஸ்மிக் மைண்டின் அனுகிரகத்தால் தான் ஒரு ஜீவனுக்கு அத்வைதத்தில் ருசியே ஏற்படுகிறது என்று அத்வைத சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. ஈஸ்வரானுகிரகோ தேவ பும்சாம் அத்வைத வாசனா. ஆனபடியால் ஜீவாத்மாவின் சாரபூதமான அடிப்படை உண்மை நிலை என்ன என்று பார்த்து கொண்டே போகிற போது சரீர இந்திரியங்கள், அப்புறம் மனஸ், அப்புறம் அடி ஆதாரமாக ஆத்மா என்று சொல்லிவிட்டாலும் ஜீவ மனசுக்கு அப்புறம் அநேக ஜீவர்களையும் ஜெகத்துகளையும் கல்பிப்பதான ஈஸ்வரன் என்ற இன்னொரு பெரிய மனசு வருகிறது. சத்திய ஆராய்ச்சி ஜீவ கோணத்திலும் ஜெகத் கோணத்திலும். ஆனால் இதை விட்டுவிட்டார் போல இந்திரியம், அதற்கு ஆதாரமான மனசு, அதாவது ஜீவனை ஒரு தனி ஆசாமி போல் குறுக்கி காட்டுவதே இதுதான். அந்த மனசுக்கு ஆதாரமான ஆத்மா என்று சொல்லிக்கொண்டே போவதற்கு காரணம் ஜீவனுடைய நிலையிலிருந்து அவனுடைய உள் ஆதாரத்தை பார்த்து கொண்டு போவதுதான். சரீரம்தான் முதலில் தெரிகிறது. இது ஜீவனுடைய தனிப்பட்ட சரீரம்தான். அப்புறம் அதற்குள்ளேயே அதை ஆட்டி வைக்கும் இந்திரிய ருசிகள் தெரிகின்றன. இந்த இந்திரிய ருசிகளும் ஒரு தனி ஜீவனுக்கு உரியவைதான். அப்புறம் இதற்கும் உள்ளேயிலிருந்து இந்த ருசிகளை உண்டாக்கி ஆட்டி வைப்பதான மனசு என்பது தெரிகிறது. இதுவும் தனிப்பட்ட ஜீவனை சேர்ந்ததுதான். இண்டிவிஜுவல் மைண்டு தான். கடைசியிலே அடையப்போகிற ஆத்மாதான் ஜீவனுடைய சாரபூதமான ஆதார சத்தியம். அதனாலேயே அதை நியாயமாக பார்த்தால் தனி ஜீவனுடையது என்று சொல்லவே கூடாது. என்றாலும் தனி ஜீவத்துவம் அடிபட்டு போனால்தான் அந்த ஆத்மாவின் அனுபவமே உண்டாகும் என்னும்போது அதை இவனுடையது என்று சொல்வது நியாயமில்லை. என்றாலும் அதுதான் தன்னுடைய உண்மை நிலை என்று ஒரு உடையை போட்டு ஜீவன் நினைப்பதால் எதற்குமே அது உடைமையாக இருக்க முடியாதாயினும் அதையும் நம்முடைய பாவனையை கொண்டு தனி ஜீவனைச் சேர்ந்த விஷயமாகவே வைக்க இடமேற்படுகிறது. இப்படியாக ஒரு இண்டிவிஜுவல் ஜீவனின் சொந்தமான உள் தத்துவம் என்று அவனை மையப்படுத்தி உள்ளே போய் பார்க்கிற போது இந்திரியங்களை கொண்ட சரீரம், இந்திரியங்களை ஆளும் மனசு எங்கமாக கொண்ட அந்தக்கரணம், அதற்கும் ஆதாரமான ஆத்மா என்றே போய் முடிந்து விடுகிறது. இன்னொருத்தனையே ஆராய்ந்து கொண்டு போனதால் இவனை மட்டுமில்லாமல் மற்ற ஜீவ பிரபஞ்சத்தையும் ஜட பிரபஞ்சத்தையும் கல்பித்த ஈஸ்வரனை இங்கே மனசுக்கும் ஆத்மாவுக்கும் நடுவே கொண்டு வராமலே சொல்லிக்கொண்டு போகும்படியாக ஆகிறது. ஆனால் சத்திய தத்துவத்தை ஜீவனுடைய நிலையிலிருந்து, ஜீவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து பார்க்காமல் ஜீவ ஜட பிரபஞ்சமான ஜெகத்தின் கோணத்திலிருந்து ஆராய்ந்து கொண்டு போனால் அப்பொழுது ஈஸ்வர தத்துவம் வந்துவிடும். ஜகத்துக்கு ஆதார சத்தியம் என்பதாக எந்த மூலவஸ்து ஆராயப்படுகிறதோ அதற்குத்தான் பிரம்மம் என்று பெயர். பிருக் என்றால் பெரிதானது, பெரியதெல்லாம் இதுவே பெரியது என்பதால் பிரம்மம் என்று பெயர். சகல ஜீவ ஜட லோகங்களுக்கும், அதாவது சேத்தனமான கோடானு கோடிவித ஜீவ ஜந்துக்களுக்கும் எத்தனை விஸ்தாரம் என்று கணக்கு பண்ணுவதற்கே தலை சுற்றுகிற மாதிரி கோடி கோடி மைல்கள் பரவி இருக்கிற கோடானு கோடி நட்சத்திராதிகளுக்கும்
எது காரணமோ அதுதானே பெரிசில் எல்லாம் பெருசு. அதனால் பிரம்மம் என்று பெயர். இப்படி அதுவே சர்வ காரணம், சர்வாதாரம், சகலத்துக்கும் மூலம் என்றால் அப்பொழுது ஜீவனுக்கும் அதுவேதான ஆதாரமான மூல வஸ்துவாக இருக்க வேண்டும். இப்படி ஜீவனுக்கு ஆதாரமாய் இருப்பதைத்தானே அவனுடைய நிஜஸ்வரூபமான ஆத்மா என்பதாக சொன்னோம். அதனாலேயே ஆத்மாதான் பிரம்மம் என்று ஆகிவிடுகிறது. ஜீவனுடைய பாயிண்டிலிருந்து அவனுக்கு அடிப்படையான சத்தியம் எது என்று பார்த்து கொண்டே போய் நாம் முடிவாக அடைந்த ஆத்மா எதுவோ அதையே தான் ஜகத்தின் பாயிண்டிலிருந்து அதற்கு எது அடிப்படை என்று பார்த்து கொண்டு போகும்போது பிரம்மம் என்கிறோம் என்று தெரிகிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.